மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள். திருப்பாவையின் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என தொடங்குவது. மார்கழி மாதம் விடியற்காலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெருவில் பாவை நோன்பு நோற்பதற்காக செல்லும் கன்னி பெண்களின் சிரிப்பு பேச்சு இவையெல்லாம் கலந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் இவர்கள் அனைவருமே உலகில் மழை பெய்ய வேண்டும், தங்களுக்கு சிறந்த கணவர் வாய்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நோன்பு நோக்கிறார்கள். மழையா? இறைவனுடைய கருணை மழையல்லவா இந்த உயிருக்கு வேண்டும்? அப்படி நாம் நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை அடுத்த லெவலுக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்றிருந்து நாளை மறையும் யாரோ ஒருவனை கணவனாக பெறுவதால் என்ன பயன்? என்றுமுள்ள இறைவனை அல்லவா இந்த உயிர் தன்னோடு நாயகனாக பெற்று உய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கோணத்தில், இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் ஆண்டாள் நிற்கிறாள். அழகில்லாத அவனுடைய பெருமை எங்கே? மனித உயிருடைய ஒரு சிறுமை எங்கே? என்றாலும் அவனுடைய கருணையும் அழகில்லாதது தானே. அன்று கண்ணனாக வந்து ஆய்ப்பாடியில் இடையரோடு இடையராக மாடு மேய்த்தது இந்த பேரருள் தானே. இப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் கொண்டு ஆண்டாள் என்ன செய்கிறாள்? கோபியருள் ஒருத்தியாக அன்று பிறக்காமல் போனோமே என்று வருந்துகிறாள். அவளுடைய உள்ளத்தில் அப்பொழுது மாயமாய் ஒன்று நிகழ்கிறது. இப்போது வில்லிபுத்தூர் வீதி கண்ணன் விளையாடிய ஆய்ப்பாடியாக காட்சியளிக்கிறது. பாவை நோன்பு நோக்கும் சிறுமியர்கள் அனைவருமே அந்த நந்த கோகுலத்து பெண்களாக மாறிவிடுகிறார்கள். ஆண்டாளோ அவர்களில் ஒருத்தி ஆகிவிடுகிறாள். இன்று மார்கழி மாதம் பௌர்ணமி நல்ல நாள், இறைவனை நோக்கி திரும்புகின்ற நாளல்லவா. நீராடப் போவோம், பகவானுடைய கருணை வெள்ளத்தில் நாம் முழுகப் போவோம். வாருங்கள். பக்தி என்ற இழையை, அதாவது ஆபரணத்தை, பக்தி என்ற இழையை அணிந்து செல்கிறீர்களே. கண்ணன் பிறந்து வளர்வதால் இந்த ஆய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி ஆகியது. ஆனால் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் இருமாந்து விடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் பெருமைக்கெல்லாம் பெருமையானவன். அது மட்டுமல்ல, நாம் சின்னஞ்சிறு உயிர்களாக இருக்கிறோம். இதை மறவாமல் நாம்
நம்முடைய பணி என்னவென்றால் அவனுடைய புகழை பாடுவதே. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நாம் நோன்பு நோற்க வேண்டும். அவனுடைய ஆற்றல் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரனாக வடிவெடுத்தது. அவனுடைய திருமேனியுடைய சாயல் படிந்துதான் யசோதையின் கண்களே அழகு பெற்றது. அதனால்தான் ஏறார்ந்த கண்ணி யசோதை அப்படின்ட்டு சொல்கிறான். நாமும் அதை மாதிரி ஆக வேண்டாமா? ஆனால் அவன் கார்மேனி செங்கன், அதாவது கார் போன்ற மேனியன். அவனை ரொம்ப லேசில் பார்த்துட முடியாது. இருந்தாலும் அவன் முகம் என்ன? கதிர்மதியம். கதிர்மதியம்னா என்னன்னா, சூரியனுக்கு எவ்வளவு ஒளி உண்டு, அப்படிப்பட்ட சூரியனுடைய ஒளி ஏற்றப்பட்ட சந்திரன், அப்படிப்பட்ட ஒரு முகத்தை உடையவன். கதிர்மதியம் போல் முகத்தான். அவனுடைய கருணையால் அவனை அறிகின்ற ஞான ஒளி நமக்கும் சிறுமியரான அனைவருக்கும் கிடைக்கட்டும். அவனோடு என்றென்றும் வாழும் பறைனா இந்த இடத்துல ஒப்பற்ற அந்த நோன்பு பரிசு, அது அவன் நமக்கு தருவான். எப்போது? அவன் புகழை நாம் இடைவிடாமல் பாடினால். அப்படி பாடுவதற்கு நாம் நோன்பு நூற்றுக்கொண்டே இத்தகைய பாடல்களை பாடுவோம். இதை செய்வோம் வாருங்கள் என்று அந்த நந்த கோகுலத்து பெண்களையும் தன்னோடு உள்ளத்தையுமே ஒருங்கே அழைக்கிறாள் ஆண்டாள். இதுதான் திருப்பாவை முதல் பாடலின் சாராம்சம்.